ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் புதிய அரசியல் அடியெடுத்து வைக்கிறாங்க, உங்களுடைய கருத்து என்ன? நான் திடீர்னு அழுவுருங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. விஜய் ஜெயிச்சிட்டாருன்னா இல்லை தோத்துட்டாருன்னா? எங்கெங்க ஜெயிச்சிருக்கிறாரு? ஏங்க 107 தொகுதி தான் ஜெயிச்சிருக்கிறாரு. 107, அதாவது தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும்னா 234, அதில் 118 தொகுதி ஜெயிச்சிருந்தா தான் முதலமைச்சர் ஆக முடியும். 107 ஜெயிச்சுட்டு முதலமைச்சர்னா எப்படி ஆக முடியும்? அந்த வேதனையில் தான் இன்றைக்கி மொபைல் ஜெர்னலிஸ்டில் வந்து உட்காந்துருக்குறேன். 107 தாவேகா விஜய் கையில் இருக்குது. இந்த சைடு திராவிட கட்சிகள் 67 அண்ணா உருவாக்கிய திமுக, அண்ணாட்ட இருந்து திமுகலேருந்து பிரிஞ்சு போன அண்ணா திமுக ரெண்டும் சேர்த்தா இவர் 60 தொகுதியில் திமுக ஜெயிச்சிருக்கு, 47 எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருக்காரு. அப்போ அந்த திமுக ஜெயிச்ச ஸ்டாலின் தோத்த உதயநிதி ஜெயிச்ச 67ஐயும் எடப்பாடி ஜெயிச்ச 47 கூட்டினா எவ்வளோ வருது? அது 107 தான். திராவிட கட்சிகள் வாங்கினது 107, தமிழக வெற்றி கழகம் வாங்கினது 107. ஆக இவங்களும் ஆட்சி அமைக்க முடியாது, அவங்களும் ஆட்சி அமைக்க முடியாது. இதை ஆட்சி அமைக்கணும்னு சொன்னால் அந்த காங்கிரஸ் ஜெயிச்ச ஒரு 5 தொகுதி, மாம்பழம் ஜெயிச்ச 4, கம்யூனிஸ்ட் ஜெயிச்ச 2, பானை ஜெயிச்சது 1, நம்ம பிஜேபி 1, இவங்கெல்லாம் சேர்ந்தா தான் இந்த உதிரி கட்சிகள் கூட்டணி கட்சிகள் யார்திக்க சாயுதோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் எங்க தந்தியில் கூட போடுறாங்க ஆட்சி அமைக்கிறார். எப்படிங்க ஆட்சி அமைக்க முடியும்? எனக்கு இப்போ ஒரு விஷயம் இல்லைன்னா ஆட்சி அமைச்சிட்டு பெரும்பான்மையை அதுக்கப்புறம் தான் நிரூபிக்கணும். இது என்னங்க இருக்கு? இப்போ போன எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அம்மாள் கூட ஒரு 10 நாள் உட்காந்துருந்தாங்க. இது பெருமையா? 10 சும்மா 4 ஏன் செல்லப்பண்ணினை கூப்பிட்டு கூட அங்கே இந்த இவங்க இருக்கிறவங்களை ஆதரவு கொடுக்க சொல்லிட்டு கூட போய் உட்காரலாம். அது ஆட்சி அமைக்கிறது கிடையாது. நிரந்தரமான ஸ்டெடியாக ஆட்சி அமைக்கணும். எங்களுக்கு இவங்க யாரும் ஆட்சி அமைச்சிட்டு போகிறாங்க, எங்களுக்கு இப்போ அது பிரச்சனை இல்லை. 107 தாவேக்கா யார் கூட கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கட்டும், இல்லைன்னா 60 திமுகவும் அதிமுக 47 107 அவங்க கூட்டணி வச்சு எங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னா, தாவேக்கா கூட்டணி வச்சு ஆட்சியை வச்சா அதில் காங்கிரஸ் மதுக்கடையை மூடக்கூடிய கொள்கை உள்ள காங்கிரஸ், மாம்பழம், இது எல்லாமே நம்ம விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், இதெல்லாம் மதுக்கடைகளை மூடக்கூடிய கொள்கை உள்ள கட்சி. இவங்கெல்லாம் தாவேக்கா கூட சேர்ந்துட்டா எங்கள் நிலைமை என்ன ஆகும்? டாஸ்மார்க் மது பிரியர்களை 67 திராவிட கட்சிகள் உதயமானதுலேருந்து குறைஞ்ச 57 வருஷம் ஊற்றி வளர்த்து இன்னைக்கு 61% பேர் டாஸ்மார்க் மதுப்பிரியுடைய நிலைமை என்ன? அவர்களுக்கு திடீர்னு விஜய் கடையை மூடிட்டாருன்னா அந்த குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் கிடையாது. அவங்கள காப்பாற்றுறதுக்கு என்ன வழி? அந்த வேதனையில் தான் இன்றைக்கி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால் தயவு செய்து திராவிட கட்சிகளை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி 1971 எம்ஜிஆர் எதுக்கு வெளியில் வந்தார்? கணக்கு கேட்டார். கருணாநிதிட்ட கட்சியில் எவ்வளோ பணம் இருக்குன்னு கணக்கு கேட்டார். அவர் கட்சியை விட்டு நீக்கினார். அன்னைக்கு பணப்பிரச்சனையில் தான் எம்ஜிஆர் வெளியில் வந்தார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிட்டையும் பண பிரச்சனை இல்லை, இங்கிட்டு ஜெயிச்ச உதயநிதி ஸ்டாலின். ஐயா நல்லா, திமுகவை எதிர்க்கிறவங்க தான் பெரும்பாலும் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அது? அதாவது எதிர்க்கிறன்னா அன்னைக்கு காங்கிரஸ் எதிர்க்கன்னா அன்னைக்கு மொழி பிரச்சனைகள், அன்றைய இளைஞர்கள் தமிழ்நாட்டுடைய தமிழ் மொழியை அழிக்க துடித்த, மத்திய ஆட்சியில் இருக்கின்றவர்கள் அழிக்க துடித்த பொழுது தமிழ்நாட்டினுடைய தன்னெழுச்சியாக தமிழன் எழுச்சி பெற்ற அன்னைக்கு மொழிக்காக அந்த காங்கிரஸ் கட்சியை தூக்கி எறிந்தார்கள். இன்னைக்கு அந்த கொள்கையெல்லாம் நீர்த்து போய் பணத்தால் ஜனநாயகத்தை. இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க, திமுகனாலே எவ்வளோ கொள்கையை இப்போ நீங்கள் 2 வரியில் சொன்னாங்க. இப்போ தாவாக்கணுன்னு என்ன கொள்கைக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க? இது இவங்களுடைய, அதாவது பணத்தால் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற அந்த அண்ணாவுடைய கொள்கையை பெரியாருடைய கொள்கையை நீர்த்து போக செய்து பணத்தால் நம்ம ஆட்சிக்கு வந்து விடலாம் என்ற மமதையில் இருந்ததன் விளைவுதான். அந்த பணத்திற்கு நாங்கள் இந்த தமிழ்நாட்டுடைய மக்கள், தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள், உன் பணம் என் மயிருக்கு சமம் என்று தூக்கி எறிந்து பணத்திற்காக நாங்கள் ஓட்டு போடவில்லை, தமிழ்நாட்டுடைய உரிமைக்காகவும் உண்மையாக உழைக்கின்றவர்களை தான் ஓட்டு போடணும். அப்போ யாரை தேடுறாங்கன்னா அதிமுக தேடுனா அது மதம் சார்ந்து போயிடுது. இங்கிட்டு
திமுக வந்து தன்னுடைய கொள்கை நீர்த்து போகிறது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அடுத்து யாருன்னு கண்ணுக்கு முன்னாடி தெரியும் போது தமிழக வெற்றி கழகம் விசில் தெரிஞ்சது, ஒரே ஊதிட்டாங்க. அப்படி இந்த நிலைமையில தான் இன்னைக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமும் ஆட்சி அமைப்பதற்கு சூழ்நிலை இன்னும் உருவாகவில்லை. திராவிட கட்சிகளுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை. இப்போ ஆதரவு தருவாங்களா விஜய் அவர்களுக்கு? ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு நடிகர் அப்படி இப்படின்லாம் வந்து அனைத்து கட்சியும் வந்து பேசியிருந்தாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுத்தாலுமே மற்றவங்க வந்து ஆதரவு கொடுப்பாங்களா? ஏங்க காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குறேன்னா இப்போ என்னன்னு சொல்லி என் கண்ணில் மிளகாப்பொடியை தூக்கின வேதனையில் நம்ம காங்கிரஸுடைய செய்தி தொடர்பாளர் சக்கரவர்த்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அவ்வளோ வேதனைப்படுறேன், நான் கூட்டணி வைக்காம விட்டுட்டேன்னு. பைத்தியக்காரன், போன பாராளுமன்ற தேர்தலில் யார் கூடங்க கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்க? 40 ஜெயிச்சாங்கல்ல. அப்போ 15 பாராளுமன்ற தொகுதியை வந்து திமுகவோட கூட்டணி வச்சு ஜெயிச்சிருக்கிறாங்க. அதோடைய பின்விளைவு என்ன? அங்கே பாராளுமன்றத்தில் காங்கிரஸுக்கு சப்போர்ட்டாக வேணும்னா திமுக வேணும். என்னமோ இவங்க நினைச்சா தமிழக வெற்றி கழகத்தோட வந்து காங்கிரஸ் 5 கூட்டணி வச்சுருக்காங்கன்னு எப்படி வைக்க முடியும்? இது அன்னைக்கு 1971 அப்புறம் திமுகவோடையும் அதிமுகவோடையும் மாறி மாறி காங்கிரஸ் கூட்டணி வச்சு காமராஜருடைய கொள்கையை நிர்மூலமாக்கி காமராஜரையே அவருடைய சிந்தனைகளையும் கொள்கைகளையும் நீர்த்து போக செய்து விட்டு இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலில் போன 2024 பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சு வெற்றி பெற்று மகத்தான வெற்றி பெற்று விட்டு இன்னைக்கு எப்படி போய் திடீர்னு 5 பேர் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க? அதனால காங்கிரஸ் ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இல்லை. அதை தாண்டி கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட் திமுகவுடைய கூட்டணியில் ஜெயிச்சிருக்கு. அவங்க முடிவு எடுக்கணும்னா இவங்க தமிழ்நாட்டுடைய கம்யூனிஸ்ட் முடிவு எடுக்க முடியாது. அவங்களுக்கு பொலிட் பியூரோ டெல்லியில் இருக்கு, அவங்களும் போய் பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிறது ஒரு பானை இருக்கு, ரெண்டு பானை இருக்கு. அந்த 2 பானையில ஒரு காங்கிரஸ் பானை, காட்டுமன்னார் கோயிலில் ஜெயிச்ச பானை வந்து காங்கிரஸ் பானை. அதாவது இருந்தாலும் அவர் வந்து விசிகா சின்னத்தில் தான் நின்னாரு. ஆக அந்த 2 பானை இருக்கு. இந்த 2 பானையை வந்து தத்தளிச்சுட்டு இருக்கு. அது ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பானையில் தண்ணி இல்லை, யாரும் மோந்து குடிச்சிட்டு போயிட்டாங்க மாதிரி இப்போ புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் இருக்கிறது தேமுதிமுக ஒன்று இருக்கு. அது வந்து கேட்டால் நான் தான் முதலமைச்சர், எனக்கு முதலமைச்சர் கொடுத்தா தான் நான் ஆதரவு தருவேங்கும். அதனால அந்த தேமுதிமுக பிரேமலதாவை யாரும் பக்கத்திலே சேர்க்க மாட்டாங்க. அது இவங்களும் சேர்க்க மாட்டாங்க, அவங்களும் சேர்க்க மாட்டாங்க. அது அந்த கட்சிக்கு ஒரு ஆளாக தான் இருக்க முடியும். மிச்சம் இருக்கிறது பாரதிய ஜனதா தாமரை, அவ யாருக்கு போய் கொடுக்க முடியும் பாவம். ஆக இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய அரசியல் டாஸ்மார்க் மதுப்பிரியர்களை தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை இருக்கின்ற 61% பேர் அலட்சியம் செய்ததன் விளைவாகத்தான் இன்னைக்கு எல்லாம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களை தத்தளிக்க விட்டாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி தொலையாதங்கடா, தப்பு பண்ணாங்க எவ்வளோ சொன்னால் கேட்கல. அப்போ இன்னுமே பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்க மாட்டாங்க. யாரும் வாங்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே இப்போ முடிச்சாச்சு. இப்போ தனியாக வாங்கிட்டு இருக்கா. இப்போ இந்த பேட்டிக்கு வர்றதுக்கு அப்போ பார்க்க ஏதாவது கடை மூடி இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கடை. ஐயா, விஜய் ஆட்சி அமைத்தவுடன் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்க மாட்டாரா? எங்க ஆட்சி அமைக்க அதுதான் மெஜாரிட்டி இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. ஆட்சி அமைத்தாலும் இவர்கிட்டயும் 107 இருக்கு, திராவிட கட்சிகிட்டையும் 107 இருக்கு. ஏங்க எந்த காங்கிரஸ் 67 தோற்கடித்தார்களோ அதுக்கப்புறம் காங்கிரஸோட கூட்டணி வச்சுதான் அதிமுக எம்ஜிஆரும் கருணாநிதியும் மாறி மாறி ஆட்சியில் அமர்ந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ்ல வச்சுக்காங்க. ஏன் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஏங்க கலைஞர் கருணாநிதி மறைந்த பொழுது அவருக்கு கடற்கரையில் இடம் கொடுத்தாரு எடப்பாடி. அதே இது காமராஜர் 1973 அவர் இறந்தப்போ கலைஞர் கருணாநிதி வந்து இடம் கொடுக்கல. அவருக்கு வந்து தனியாக தான் இங்கெல்லாம் இடம் இல்லைன்ட்டார். இன்னைக்கு ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அண்ணா இருக்காரு, அதுக்கு கீழே கலைஞர் கருணாநிதி படுத்திருக்காரு, இங்கிட்டு எம்ஜிஆர் படுத்திருக்காரு, எம்ஜிஆர் பக்கத்தில் ஜெயலலிதா அம்மா படுத்திருக்கு. ஏன் இவங்க ஒரு பணத்துக்காக தான் பிரிஞ்சிங்க, கணக்கெட்டதுனால பிரிஞ்சிங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன். திமுக இருக்கிற 60 இவங்கிட்ட இருக்கிற 47 107, அது போக இவங்க கூட்டணியில் ஜெயிச்சதை எல்லாம் சேர்த்தாவே 127 வருது. இவங்களே ஆட்சி அமைச்சிட்டு போயிட வேண்டியதானே. இப்போ இதை உலட்டுனா திமுக உள்ள கூட்டணி கட்சியை உலட்டி, அதிமுகவில் உள்ள கூட்டணி கட்சியை உலட்டி, தாவேக விஜய் அவர்கள் வந்து கூட்டணி அது ஆட்சி அமைச்சாருன்னா, அவர் ஏற்கனவே நான் கூட்டணி ஆட்சி அமைப்பேன்னு சொன்னார். இருந்தாலும் அப்படி ஆட்சி அமைச்சாலும் அது சரிப்பட்டு வராது. ஏன்னா இப்போ மாம்பழத்துக்கெல்லாம் குறைஞ்சது 4 மினிஸ்டர்னா 4 மினிஸ்டர் கொடுத்தாகணும்.
காங்கிரஸுக்கு அங்கே மேலிடத்துல புடி இருக்கு, திமுகவுடைய புடி பாராளுமன்றத்தில் புடி இருக்கு. இதெல்லாம் நீங்கள் டாஸ்மார்க் மதுப்பினுடைய அரசியல் வியூகம் அரசியல் கணக்கு மாதிரி இப்போ இன்னைக்கு யாரும் சிந்திக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் எங்களை வந்து அலட்சியமாக நினைக்கிறாங்க. 61% பேர் இருக்கிறது எங்களெல்லாம் தனியாக விட்டாங்க. நாங்கள் தனியாக 2 தொகுதியில் ஜெயிச்சு, அதாவது 2 தனி ஜெயிக்கிறதுக்காக நின்று பார்த்தோம். ஐயா இப்போ மொத்தத்தில் தவேகா வந்து ஒரு முள் மேலே இருக்க படுக்கை தானே? தாவேக்காவும் முள்படுக்கையில் தான் படுத்து கிடக்கு, திராவிட கட்சிகளும் முள்படுக்கையில் தான் படுத்து கிடக்கு. இல்லை இருந்தாலும் அவங்க வந்து பெரிய மெஜாரிட்டியாக இல்லை அப்படின்னா கூட இவர் கிட்டத்தட்ட 107 வந்துட்டாரு. மீதி கொஞ்சம் ஒரு 10-12க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எங்கெங்க இருக்கு அதுக்கு முன்னாடி எங்கிருந்து கல்லு கட்டிய தூரம் பார்க்கின்ற பொழுது அங்கே கணக்கு டேலி ஆகலையாங்க. எப்படி டேலி ஆகும்? நீ யார்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறது? திமுக கூட்டணியில் பிச்சை எடுக்கணும்னா, பிச்சை எடுக்க முடியணும்னா அவங்களுக்குள்ள 1008 கம்யூனிஸ்டுக்கும் திமுகவுக்கும் உள்ள பிணைப்பு, அந்த விடுதலை சிறுத்தைகள் உள்ள பிணைப்பு, காங்கிரஸுக்கும் திமுக உள்ள பிணைப்பு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மாம்பழத்துக்கு ஏற்கனவே ராஜ்யசபா எம்பி கொடுத்துருக்காங்கல்ல அதிமுகல. அப்போ என்ன பண்ணுவீங்க? அதை தாண்டி நீங்கள் அதிமுகவோட ஆதரவு வரணும்னா எங்கே வரணும்? டாஸ்மார்க்கு கடைகளும் பார்களும் வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு உடன்பாடுக்கு வரணும். எங்கே சுற்றினாலும் எங்கிட்ட தாங்க வரணும். எங்கே சுற்றினாலும் எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமியை போய் நீங்கள் சந்திக்க போறீங்கன்னா கேட்பார், ஒட்டுமொத்த டாஸ்மார்க் பார்களும் அதையெல்லாம் நடத்துவதற்கு எங்களுக்கு உரிமை தருவீர்களா அப்படின்னா தான் அவர் ஓகேம்பார். இதுதான் முதல் வார்த்தையாக இருக்கும். ஆக அதே மாதிரி இங்கிட்டு வந்தீங்கன்னாலும் எங்கள் ஐயா ஜெயிச்சிருக்கிறாரு, ஐயா செந்தில் பாலாஜி பாட்டுக்கு 10 ரூபா வாங்கினவர். அவர் அதே பாட்டுக்கு 10 ரூபா வாங்குவதற்கு நீ ஆதரவு தருவியான்னா தான் அங்கே ஆதரவு கிடைக்கும். ஆக இங்கிட்டும் வாய்ப்பில்லை அங்கிட்டும் வாய்ப்பில்லை. இது வந்து தொங்கு சட்டமன்றமாக தான் இருக்கும், தொங்கிட்டு தான் இருக்கும், தொங்கிக்கிட்டு தான் இருக்கும். நாங்கள் எங்களை தொங்க விட்டார்கள், இன்றைக்கு அவர்கள் தொங்கி கொண்டிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் ஐயா. நன்றி.